சிலர் நான் முதலீடுகள் இல்லாம ஆரம்பிச்சிட்டேன், அதோட பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நிறைய முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் அவங்களுடைய இடத்துக்கு வரும்போது அந்த லக்ன பாவகத்திற்குன்னு சொல்லலாம், 10ஆம் பாவகத்திற்குன்னு சொல்லலாம், அந்த வேலையை அந்த பேராசையை தூண்டுமா அப்படின்னா தூண்டும். ஏன்னா இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சனி பகவான் 11க்கும் 12க்கும் அதிபதி. அவரு அந்த 2 அதிபதியாக இருந்து லக்னத்துல இருந்து அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேராசையின் காரணமாக ஒன்னு போட்டு ஒன்னு எடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அதிகமாக வரும். நான் இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் முதலீடு பண்றேன்னா எனக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நீங்க 5 லட்சமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஆழ்மன ஆசைகளை அவங்க அதிகப்படுத்தி அந்த தொழிலை செய்யணும், நம்ம ஒரு இடத்துக்கு முதன்மையானதாக ஒரு இடத்துக்கு வரணுங்கிற எண்ணத்தை இந்த சனி பகவான் நமக்கு கொடுப்பாரானா அவருக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப இவங்க இதை செய்யலாமானா கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதுல லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்குதுன்னு சொல்லலாம்.